நிஜமாவே நீக்கு ஆதரவா யாராவது இந்த சூழ்நிலையில இருக்க மாட்டாளன்னு தவிச்சேன். என்னத்தன்னு சொல்றது. ஆனா சமீப காலமா அதுவும் வெங்கட்டா போனதுல இருந்து நான் ரொம்பவே வலுவிழந்திருக்கேன். எந்த திசையை நோக்கி போயின்னு இருக்கோன்னு தெரியாத மாதிரி இருக்கேன். கவலைப்படாதடா, அதான் நான் வந்துட்டேனே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சோமசேகரா, இந்த குடும்பத்துக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் எல்லா அசௌகரியங்களும் இன்னியோட தீந்துடுத்துன்னு வச்சுக்கோ. எல்லாரும் நிச்சிந்தையா இருங்கோ, க்ஷேமமா இருப்பேள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நாதாய நாதாய சீதாய ஈஸ்வரோ ரக்ஷது. சோமசேகரா, உக்காரு. பரவாயில்லடா, உக்காரு உக்காரு. அது உங்ககிட்ட ஒரு 2-3 முக்கியமான விஷயம் சொல்லணும். முதலாவது, புழைச்சி கிடந்தா பிச்சைக்காரனுக்கு நான் ருக்கோட அகத்துக்கு போறேன். இங்க இருக்கிறது பர்யந்தம் அவாத்துல தான் வாசம். என்னன்னா இருந்து வந்திருக்கேள், இங்க தங்காம. கவலைப்படாதடா, நான் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன். அங்க வாசம் பண்றதுக்கு ஒரு பிரத்யேக காரணம் இருக்கு. அதை விடு, அதை அப்புறம் சொல்றேன். நான் வந்த இந்த 2 நாள்ல ஒரு சில விஷயங்கள் நிதர்சனமா தெரியுது. ஆமா, வேத அத்தியனம்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? சமீப காலம் வரைக்கும் விடிகாத்தால 5:30 மணிக்கு இந்த அக்ரஹாரமே கேட்கிற அளவுக்கு வேத கோஷங்கள் ஒலிச்சுன்னு இருக்கும் இந்த அகத்துல. வெங்கட்டா போனதுக்கு அப்புறம் மனசு எதிரியுமே லயிக்க மாட்டேங்கிறது. புரியுதுடா, புரியுது. வெங்கட்டா சாது, அப்பாவி, அடக்க ஒடுக்கமானவன், எல்லாத்திலையும் சிரேஷ்டனா இருந்தான். சங்கீதம்னா உசுறு அவனுக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை, சங்கீதத்திலேயே மன்னிப்பு கேட்டான். அந்த காட்சி என்னன்னைக்கும் என்னால மறக்கவே முடியாது. ராகமாய நமோ நமோ அனிஷம் நமோ நமோ ராகவாய 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 தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததகனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம்
வெங்கடா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அசடு அப்பா, அசடு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவன் போனா எல்லாமே போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு. புத்திர சோகம். ஆட்டி படைக்கிறதா? அது மட்டும் இல்லைன்னா இந்த தலைமுறையோட எல்லாரும் பிரிஞ்சு செதறிடுவோமோன்னு ஒரு ஒரு கவலை மனசை ஆட்டி படைக்கிறது. முன்னொரு சமயம் என் கனவுல ராமர் வந்து உன் 5வது தலைமுறையை ஒன்று சேர்க்கறதுக்கு நான் காரணகர்த்தாவா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் பார்த்த அந்த காட்சியை படமா வரைச்சு நம்ம சந்ததியில் இருக்கிறவா எல்லாருக்கும் கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கேன். சோமசேகரா, ஆனா உன் மன கிளேசத்துக்கு இதெல்லாம் காரணம் இல்லை. இது வெறும் ஒரு சமாதானம். உண்மையான காரணம் என்ன தெரியுமா? பகவத்கீதையில இருக்கு. ந ஜாயத்தே மிரேத்தேவா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வான பூயா அஜோ நித்யா சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. என்ன அர்த்தம்? ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது என்றென்றும் சாஸ்வதம். உடல் மரித்தாலும் ஆத்மா நிரந்தரம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாத்தி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான்யானி சய்யாதி நவானி தேஹி. எப்படி ஒரு மனிதன் பழைய உடைகளை களைந்து புதிதை உடுத்திக் கொள்கிறானோ அதேபோல் இந்த ஆத்மா உளுத்துப்போன உடலை களைந்து புதிய உடலை தேடி அதில் புகுந்து கொள்கிறது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா ந சைனம் கிளேதயந்த்யாபோ ந சோஷேதி மாருதா. இந்த ஆத்மாவை அஸ்திரங்கள் வெட்ட முடியாது, அக்னி எரிக்க முடியாது, தண்ணீர் ஈரப்படுத்த முடியாது, அதேபோல் காற்றும் உலர வைக்க முடியாது. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹாரியே அர்த்தே ந த்வம் சோச்சித்தும் அர்ஹசி. இதுக்கும் உனக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணுமே. ஜனித்த எல்லோருக்குமே மரணம் என்பது சர்வ நிச்சயம். மரித்தவனுக்கு மீண்டும் ஜனனம் என்பதும் நிச்சயம். ஆதலால் எதை தவிர்க்க முடியாதோ அதை நினைத்து வருந்தாதே. அர்த்தம்லாம் நன்னா தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே மரணத்தையும் ஆத்மாவையும் குறித்தது. அதை நான் இப்ப சொன்னதோட காரணம், மனுஷனுக்கு மரண பயம் வந்துட்டா அவன் செயல் இழந்து போயிடுவான். உனக்கு ஏற்பட்டிருக்கிறதும் அதே தான். இப்ப காரணம் புரிஞ்சுதா? முதல்ல இந்த மரண பயத்தை விட்டு வெளியில வா. எல்லாம் தன்னால சரியாயிடும். மனசை திடமா வச்சுக்கோ. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திய ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கோ. அனன்யா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா.
என்ன ருக்கு, நான் இங்க உன்னோட அகத்தை தங்கறதுல உனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லையே. என்னோடதுன்னு நான் எதையுமே நினைச்சுக்கிறது இல்ல. அந்த பந்தம், பாசம், ஒட்டு உறவு எல்லாமே என்னை விட்டு போயிடுது. அவர் போன அன்னிலிருந்து லோகக்ஷேமம் தான் இனிமே என்னோட காலக்ஷேமம், யோகக்ஷேமம். ருக்கு, இந்த பாரு, இந்த சின்ன வயசுல ஏன் இப்படி ஒரு விரக்தி? இது விரக்தி இல்ல, வைராக்கியம். என் வாழ்க்கையை பயனுள்ளதா ஆக்கிக்கணுங்கிற தீர்மானம். பெரியவா எனக்கு காட்டி கொடுத்திருக்கிற பாதை, வழி. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, பெரியவா பிரத்யேகமா எனக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கா அப்படின்னு. பெரியவா பிரத்யேகமா உனக்காக ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கா. பெரியவா என்ன சொன்னார்னா, வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பேரும் புகழும் தன்னால வரும். ஆனா அதுக்கு மன உறுதியும் கட்டுப்பாடும் அத்தியாவசியம். குறிப்பா தனியா இருக்கிறவாளுக்கு. அது என்னோட எண்ணத்தை இன்னும் திடப்படுத்துறது, பலப்படுத்துறது, ஊர்ஜிதப்படுத்துறது. நீ இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு மனுஸ்மிருதி தான் ஞாபகத்துக்கு வருது. மனுஸ்மிருதியில 3வது பாகம் 56வது ஸ்லோகம். அதுல மனு பெண்களை பத்தி சொல்றான். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக, எத்திர இதாஸ்து நா பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ர அபலாத்கிராயாக. அதாவது, எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவர்கள் மகிழ்கிறார்கள், எங்கு பூஜிக்கப்படுவதில்லையோ அங்கு எல்லா நற்காரியங்களும் பயனற்று போகின்றன. பெண்களுக்கு அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயர்ந்தது தாழ்ந்தது அதிலேயும் எனக்கு எந்த நாட்டமும் இல்ல. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உன்னோட எண்ணமும் நோக்கமும் ரொம்ப வசந்ததா இருக்கு. உடனே வசந்தது வசராததுன்னு சொல்ல ஆரம்பிக்காத. சரி, நீங்க இங்க தங்கறத பொறுத்தவரை ஏதா சௌகரியம். ஏன்னா நாளைக்கு கணபதி ஆகிரஹாரத்துக்கு நான் போலான் இருக்கேன். காலம்பரை போனா சாயரக்ஷ தான் திரும்புவேன். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுறது. என்னோட நியம நிஷ்டைகளை பண்றதுக்கு அது கொஞ்சம் ஏதுவா இருக்கும். சரி, உங்களுக்கு போஜனத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னீங்கன்னா அதையே சமைக்கிறேன். ருக்கு, உன் பாஷையில சொல்லணும்னா எனக்கு இந்த பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரி சரி, நீ உன் வேலையை கவனிப்போ. அப்புறம் ஒரு நிமிஷம், நான் பெரியவாளோடையே இருக்கேன். இருந்தாலும் சில சமயம் அவர் மறைமுகமாவோ பூடகமாவோ சொல்ற சில விஷயங்களோட உள்ள அர்த்தம் உடனே புரியாது. உன் விஷயத்துலயும் அப்படிதான். அவர் சொன்னதோட தாத்பரியம் எனக்கே இப்பதான் நன்னா தெளிவாயிருக்கு. உன் வாழ்க்கை பயணத்துல நீ ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போற. நீ சொன்னிய லோகக்ஷேமம், அந்த லோகக்ஷேமத்துல உனக்குன்னு ஒரு தனித்துவம், ஒரு தனி இடம் இருக்கும். க்ஷேமமா இரு.